ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம சிம்ப்ளிஃபையிங் ரேஷியோஸ் ஆஃப் டிஃபரெண்ட் யூனிட்ஸ் தான் பார்ப்போம். லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அப்புறம் இன்னைக்கு வீடியோக்கு வரலாம். ஸோ லாஸ்ட் வீடியோல இதான் பார்த்தோம். இவ்வளவு தான் பார்த்தோம். ஸோ பேசிக்கா இதான் பார்த்தோம். லாஸ்ட் 2 வீடியோல நான் சொல்லிடுறேன். லாஸ்ட் 2 வீடியோல நம்ம இதான் ஃபுல்லா சால்வ் பண்ணுவோம். ஸோ பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இன் பேசிக் ரேஷியோஸ்ல வந்து நம்ம 14 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். 14 கொஸ்டின்ஸ் பண்ணுவோம். அந்த 2 வீடியோ பார்க்கலாம். அந்த 2 வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு பேசிக்கா நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ரேஷியோஸ் எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். பேசிக் கிராஸ் கிடைச்சிடும். இப்போ இந்த கொஸ்டின் அடுத்த வர டாபிக் வந்து நீங்க ஈஸியா சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த 14 கொஸ்டின் ப்ராக்டிஸ். இது புக்ல இல்லாத கொஸ்டின்ஸ் தான் இது எதுவுமே. ஸோ பேசிக்கா சொல்லிட்டேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ சிம்பிளிஃபைங் ரேஷியோஸ் ஆஃப் டிஃபரெண்ட் யூனிட்ஸ். இதுல எக்ஸாம்பிள் 3.4 புக் எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாட் இஸ் த ரேஷியோ 40 மினிட்ஸ் டு 1 hour? ஸோ 1 ஹவர்னா என்ன பேசிக்கா? 1 ஹவர்னா இட் ஹேஸ் 60 மினிட்ஸ். இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாட்டி இப்போ தெரிஞ்சுக்கோங்க. 1 ஹவர்ல 60 மினிட்ஸ் இருக்கும். ஸோ ரேஷியோ 40 மினிட்ஸ் டு ரேஷியோ ஆஃப் 60 மினிட்ஸ்னு அர்த்தம். 40 மினிட்ஸ் இஸ் டு 60 மினிட்ஸ்னு அர்த்தம். இஸ் டு 60 மினிட்ஸ். ஸோ ஒரே யூனிட்ல தான் இருக்கு. ஸோ நீங்க 40/16 எழுதிக்கலாம். 40 இஸ் டு 60 எழுதலாம். 40/16 எழுதலாம். 40/60 0 அடிச்சிடலாம். 4/6 வரும். 4 எப்படி எழுதலாம்? 4/6 2 into 2 divided by 3 into 2 எழுதலாம். 3 into 2 இந்த 2 இந்த 2 அடிச்சிடலாம். ஸோ 2/3 தான் வரும் ஆன்சர். ஸோ 2/3 ஆன்சர். ஆன்சர் இஸ் 2:3. 2:3. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். இப்போ ட்ரை தீஸ் கொஸ்டின்ஸ்ல ஒரு 4 கொஸ்டின் இருக்கு. அது போட்டு 3 கொஸ்டின் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவனே ஆன்சர் கொடுத்துட்டான். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரேஷியோ ஆஃப் 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர் டு 2 மீட்டர்ஸ். ஸோ 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர்ஸ் தான் அவனே கொடுத்துட்டான். ஸோ 125 is 200 அதுவும் கொடுத்துட்டான் அவனே. இப்போ வெறும்னா நம்ம டிவைட் பண்ணணும் அவ்வளோதான். ஸோ 125/200 எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 125/200. ஸோ 25 டேபிள்ஸ் எழுதிங்கன்னா இங்க 125ல 5 வரும். 25 into 5 வரும். 25 into 4னா 100. 25 into 5னா 125. 25 into 4னா அதே மாதிரி 200 வந்து 25 into 8னு எழுதலாம். 25 into 8னு எழுதலாம். 100 வந்து 25 into 4. அது தெரியும்னு நினைக்கிறேன். 25 into 4னா 100. அதை பேஸ் பண்ணி நான் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்றேன். இப்போ 200னா into 2 போடணும் போத் சைட்ஸ். இங்கேயும் into 2 போடணும். இங்கேயும் into 2 போட்டீங்கன்னா 200 கிடைச்சிடும். ஸோ 200 = 25 into 8. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பேசிக் கன்வர்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இதை அடிச்சிடலாம். ஸோ 5/8 வரும். ஸோ ஆன்சர் இஸ் 5/8. 5 divided by 8. ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷியோ 5:8. 5:8. அவ்வளோதான். ஸோ அடுத்த தேர்ட் கொஸ்டின். இந்த ட்ரைடிஸ்ல தேர்ட் கொஸ்டின். ரேஷியோ ஆஃப் 3 kilograms to 750 grams. 3 kilograms 3000 grams கன்வெர்ட் பண்ணிருக்கேன். இங்கே கொடுத்துட்டான். 1 kilogram இஸ் நத்திங் பட் 1000 grams. இப்போ 3000 is to 750. இங்கே அதே மாதிரி நம்ம ரேஷியோ மட்டும் கண்டுபிடிக்கலாம். 3000/750. ஸோ 3000 divided by 750. 750 0 அடிச்சிடலாம். 300 divided by 750. 300 எப்படி எழுதலாம்? 25 into 4னா 100. 25 into 4 is 100. 100 into 3 300. ஸோ 300. இது 100 ஆக்சுவலா. இது வந்து 100 கூட்டி அடிக்குது. 100 அடிச்சிடறேன். உங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படி எழுதுனேன். ஸோ 75 எப்படி எழுதலாம்? 25 into 3 எழுதலாம். 25 into 3. ஸோ இங்கேயும் 25 இருக்கு, இங்கேயும் 25 இருக்கு. இதை எடுத்து அடிச்சிடலாம். இங்கே ஒரு 3 இருக்கு, இங்கே ஒரு 3 இருக்கு. அடிச்சிடலாம். இப்போ இங்கே 1 வந்துடும் பேசிக்கா. ஓவரால் 1 வந்துடும் கீழே. ஸோ ஆன்சர் வந்து 4/1. 4/1. ஸோ இப்போ 300 இங்கே அவன் கேட்டிருக்க ஃபார்மேட்ல எழுதிட்டான்னா 3000 divided by 750. 3000 திக்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். divided by 750. It's nothing but 3000/7 dividing by காமன் நம்பர். இதில் காமன் நம்பர் என்னது? 25 நினைக்கிறேன். எக்ஸாக்டா தெரியல. ஸோ இப்படியே எழுதிடுறேன். 25 into 4 into 3. 25 into 12 பேசிக்கா. 4 into 3 12 எழுதிட்டேன். into 25 divided by 3. 25 into 3. 25 அடிச்சிடும். 3 12 அடிச்சிட்டிங்கன்னா என்ன வரும்னா 4:1 வரும். 4:1. இதான் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் இல்லை. ரேஷியோ ஆஃப் 70 minutes to 30 minutes. ஸோ இப்போ 70 is to 30 எழுதிக்கலாம். 70 is to 30. 70 divided by 30. 0 அடிச்சிடலாம். 7 is to 3 வரும். ஸோ 7/3 which is nothing but 7 is to 3. இதான் சிம்பிளிஃபை. இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 7 is to 3 தான் மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷியோ. ஸோ 7 is to 3. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 2 கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோம். 2 கொஸ்டின்ல ஆக்சுவலாக 5 கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோம். ரைஸ்ல 3 கொஸ்டின், அப்புறம் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோம். ஸோ மொத்தம் 5 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்? இதை எக்ஸசைஸ் 3.1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.